முதல்ல எண்ணெய் கசிவு, இப்போ ரசாயன கசிவு. அதனால வந்து அங்க வந்து மூச்சு திணறல் வந்து நூற்றுக்கணக்கான மக்கள் 10 பேர் இப்ப ஸ்டாலின் மருத்துவமனையில அட்மிட் நீங்க ஆயிருக்காங்க. அதனாலதான் நீங்க இப்ப அன்னைக்கு எண்ணெய் பாருங்க கசிவு வந்த உடனே நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? அன்னைக்கே நான் பாருங்க என்ன சொன்னேன், பாருங்க ஏங்க, எண்ணெய் கசிவு வந்து சும்மா திங்கட்கிழமை மழை நினைச்சு, செவ்வாய் புதன்கிழமை இரவு வந்து முதல்வர் வராரு. ஒரு 100 பொட்டலம் வச்சிருக்காங்க, ஒரு 500 பொட்டலம் இருக்கு சாப்பாடு பொட்டலம். முதல்வர் வந்து ஒரு 2 பொட்டலம் எடுத்து கொடுக்குறாரு. அது அவங்க திமுக காரங்க ரவுண்ட் கட்டிட்டு வாங்கிட்டாங்க. 4 நாள் கழிச்சு ஒரு பொட்டலம் போட்டா 4 நாள் கழிச்சா வந்துச்சு ஹெலிகாப்டர். 4 நாள் கழிச்சா வந்துச்சு. ஏங்க இப்படி பச்சையா பொய் பேசுறீங்க? வட சென்னையில பொய் பேசாதீங்க. அந்த நாக்கு கழுவி போயிட்டு போய் சில பேரெல்லாம் வந்து அந்த காவல்துறையில பணிபுரிந்தவங்க எல்லாம் இப்ப இல்ல, எல்லாம் ரிட்டையர் ஆகி போயிட்டாங்க. தயவு செய்து இது இங்க பாருங்க, நிறைய பேர் பாக்குறாங்க. தயவு செய்து சொல்றேன், நிறைய பேர் ஹையர் ஆபீசர்ஸ் தலைவர் ஆயிட்டு இருப்பாங்க, தப்பிச்சு போயிட்டு இருப்பாங்க. அவங்க என்ன தனி இங்க பாருங்க, நீங்க யாருன்னு சொல்றீங்க? எப்படி துப்பாக்கி இது தூத்துக்குடி துப்பாக்கி சூடு ஜெகதீசன் கமிஷன் வந்து அறிக்கை வந்த பிறகு அமைதியா போட்டு உட்காந்துருக்கீங்களா? அதே மாதிரி உட்காந்துருப்பீங்களா? உடனே தொடர்பு செய்வீங்களா? அரசு ஊழியர்களை திறமையா வேலை வாங்கினீங்கன்னு சொன்னா அந்த நிவாரண பணிகள் வந்து வேகமா நடக்கும். இந்த நிர்வாகம் சரியா வேலை வாங்கலன்னு சொல்றீங்களா நீங்க? அரசு ஹீரோவா இருக்குங்க. யோசிச்சிருப்பீங்க, நாயுடுகிட்ட என்ன வம்புழுக்கலாம், என்ன பேசலாம் அப்படிங்கறது யோசிச்சிருப்பீங்க. நான் அப்படி கிடையாது, உள்ளதை உள்ளபடி பேசுறவன். எனக்கு இப்ப மக்கள் கொடுத்த பட்டமே வந்து அந்த ஆளு வெந்தண்டியான ஆளுப்பா. அந்த வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. என்ன நினைச்சிட்டு அறிவாலயத்துக்குள்ள வைக்காதீங்க, வேற எங்கன்னா வச்சு இங்க. அக்காடு வாய்ஸ் நேயர்களுக்கு பிரபாகரனின் அன்பு வணக்கம். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்து இருக்கிற 2 சிறப்பு விருந்தினர்கள். ஒருவர் இந்திய தேசிய முஸ்லீம் லீக் கட்சியினுடைய தலைவர் தலா ரஹீம் சார் அவர்கள், வணக்கம் சார். மற்றொருவர் தமிழ்நாடு நாயுடு பேரவையினுடைய தலைவர் கோமாட்சி நாயுடு ஐயா அவர்கள், வணக்கம் சார். வணக்கம். பரபரப்பான அரசியல் சூழல், குறிப்பா இந்த மழை வெள்ளத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சென்னையில முடிஞ்சது, அடுத்து அங்க தூத்துக்குடி தென்காசி போன்ற மாவட்டங்கள்லாம் மழை பாதிப்பு அப்படின்னு பல விஷயங்கள் நடந்துச்சு. இதுக்கு நடுவுல நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கும் உதயநிதி அவர்களுக்குமான வாக்குவாதம்லாம் நடந்தது. ஒரு வழியா அவங்க வந்து பார்வையிட்டு இருக்காங்க. என்ன சார், நிதியெல்லாம் கிடைச்சதா அவங்களுக்கு? அவங்க வந்து பார்வையிட்ட பிறகு ஏதாவது அறிவிச்சிருக்காங்களா? எங்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடி தான் உங்களுக்கு தெரியுமே. நீங்க தான் வந்து நிருபராட்சி. இன்னும் பைசா வரல. அந்த அம்மா வந்திருக்காங்க, பார்த்துருக்காங்க, போயிருக்காங்க. இப்போ எஸ்டிமேட் எல்லாம் தயார் பண்ணுறாங்க தென் மாவட்டங்களுக்கு. அன்றைக்கு அந்த அம்மா கையிலேயே ஒரு எஸ்டிமேட் ஒன்று கொடுத்து விட்டோம். எலாபரேட் எஸ்டிமேட் ஒன்று ரெடி ஆகிட்டுருக்கு. ஏற்கனவே இங்கே ஒரு எலாபரேட் எஸ்டிமேட்டு ஒரு 12 புள்ளி சில்லற இதுக்கு 1000 கோடி கொடுத்துருக்கோம். மொத்தத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 25 26 கோடி வரும்னு எதிர்பார்க்குறோம். அவங்க 25 கோடியா? 25 26 கோடியா? என்னங்க 25 26 கோடியான்னு கேட்டேன். இல்லை, 25,000 கோடி. 1000 கோடி. சரியா? 25,000 கோடி வரும் ரஃப்லி. அது எவ்வளவுங்கிறத அங்கே இன்னும் பிளான் பண்ணலை. அதனால் அதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்க வந்து நடுவண் அரசு வந்து கொடுப்பாங்க. நான் ஏற்கனவே உங்கள் ஊடகத்தில் ஏற்கனவே நான் ஒரு இன்டர்வியூவில் பேசினேனே, நாங்கள் என்ன கேட்டாலும் அவங்க கொடுக்கறது 10% கொடுக்கறது தான் அவங்களுடைய வழக்கமாக வச்சிட்ருக்காங்க. எந்த அரசாக இருந்தாலும் அவங்க கொடுக்கறது 10% தான் கொடுப்பானுங்க. கேட்குறத கேட்போம், தட்டுங்கள் திறக்கப்படும். நம்ம தட்டுவோம், திறக்கிற அன்னைக்கு திறக்கட்டும். அது வழியும் நம்ம மக்களை நம்ம காப்பாற்றாமல் இருக்க முடியாது இல்லையா? அதுக்காக முடிஞ்ச அளவுக்கு நம்ம தமிழ்நாடு அரசு என்ன செய்யணுமோ, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வந்து இந்த மக்களுக்காக, நம்ம இனத்துக்காக, நம்ம சமுதாயத்துக்காக அவங்க பண்ணுவாங்க. தமிழினத்துக்கு அது பண்ணுவோம், பார்ப்போம். அவங்க என்ன கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம். என்ன சார் தலா ரஹீம் சார் அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, ஐயா வந்து நீங்க கேட்டுட்டு இருந்தீங்க, எப்போ நாங்க கேட்டாலும் கொடுக்கறது இல்லை, ஏதோ நாங்க கேட்டா ஒரு 10% 5% தான் கொடுக்குறாங்க, அது எப்பவுமே அப்படிதான் இருக்காங்க அப்படின்றாரு. என்ன காரணம் சார் அது? எப்போ கேட்டாலும் அப்படி எப்பவுமே 5% 10% அப்போ ஒரு 10 லட்சம் கோடி கேட்க வேண்டியதானே? 10 லட்சம் கோடி 20 லட்சம் கோடின்னு கேட்டால் அப்போ 10%னாலும் அதிகமாக வரும் இல்லையா தொகை? இதெல்லாம் வந்து என்ன பண்ணால் எப்பவுமே ரொட்டீனாக வந்து மாநில அரசு சில விஷயங்கள் தப்பிக்கிறதுக்காக மத்திய அரசு மீது போடுற பழி தான் இவங்களும் இப்போ போட்டுட்டு வராங்க. அதற்காக வந்து மத்திய அரசு வந்து மிக கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ பேரிடர் இழப்பு இது வந்து மிகப்பெரிய பேரிடராக, தேசிய பேரிடராக அறிவிக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க அங்கே வாழலை, அந்த பாதிப்புக்கு உள்ளாகலை. அவங்க வந்து இது தேசிய பேரிடராக அறிவிக்க முடியாதுன்னு சொல்கிறதெல்லாம் வந்து ஒரு சில்லி கொஸ்டின் பதில் மாரி ஆன்சர் மாரி இருக்குது. ஆனால் திமுக வந்து என்ன சொன்னீங்கன்னா,
இந்த மழை, அந்த மழைக்கு பிறகு வந்த வெள்ளம், இதில் நிவாரண பணியில் வந்து பயங்கரமாக சுணக்கம் காட்டிக்கிட்டே வருது. அதாவது அதுக்காக வந்து அமைச்சர்களோ அல்லது முதல்வரோ அல்லது முதல்வருடைய மகன் உதயநிதி ஸ்டாலினோ அவங்க வந்து வேட்டி சட்டையெல்லாம் கழட்டி வச்சு கோமணத்தை கட்டிக்கிட்டு வேலை செய்யுங்கன்னு சொல்லலை. அரசு ஊழியர்களை, அதாவது இப்போ சென்னையில எடுத்துங்க, மழை வெள்ளம் வந்தது 5 நாள் வட சென்னையில எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ நான் இருந்த வட சென்னையில் 5 நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஊடகத்தில் கூட எந்த செய்தியும் வரல வட சென்னையில் இப்படி தண்ணியில் மிதக்குதுன்னு. பெரும்பாலும் ஊடகங்கள் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலாம் வந்து இந்த பக்கமே காட்டிட்டேன், வட சென்னையை பற்றி காட்டவில்லை. 5 நாள் கரண்ட் இல்லை, நெட் இல்லை, டோட்டலாக அப்படியே, அதாவது ஏதோ வேற்று கிரகத்தில் நாங்கள் அந்த வட சென்னை வசிக்கிற மாதிரி. சரி, அரசு வந்து துரிதமாக நடவடிக்கை. ஒரு நாள் தான் மழை பெஞ்சுது, 2ஆவது நாள் மழை இல்லை, 3ஆவது நாள் மழை இல்லை. அது அந்த திங்கக்கிழமைக்கு பிறகு மழையே இல்லை, துப்புர மழையே இல்லை. ஆனால் மழை இல்லாத போது கூட மாநகராட்சியோ அல்லது பொதுப்பணித்துறையோ இறங்கி துரிதமான பணிகளை வந்து எதுவுமே செய்யல, அமைதியாக இருந்தாங்க. அதுவாக தண்ணி வடிஞ்சு போயிடுச்சு, அதுவாக தண்ணி வடிஞ்சுது. அரசு எதுவுமே செய்யல. ஐயா, கம்முன்னு இருக்குண்ணே. பொய் பேசுறதுக்கும் ஒரு அளவு இருக்குது. நான் போய் தான் பேசுறேன். பொய் பேசுறதுக்கும் சரி, நான் ஒரு போய் அளவு தான் இருக்குது. பேசுறேன். நான் பேசிடுறேன், சும்மா அதுக்கப்புறம் நீங்க ஆ, குறுக்கால வாங்க. போய் பேசுறேன் நான். ரொம்ப ஏன்னா பொய் மூட்டை அது அறுத்து விடுறீங்க. முழுக்க வந்து 5 நாளைக்கு பிறகு வந்து வடிஞ்சுது. வடிஞ்ச பிறகு கூட அந்த கழிவுகள் இருக்கும் பார்த்தீங்களா, இப்போ கிராமங்களில் வந்து மழை பெஞ்சு தண்ணி வந்ததுன்னா அது நல்லா இருக்கும் மண்ணெல்லாம். இங்கே வந்து எப்படின்னா ட்ரைனேஜ் எல்லாம் வெளியே வந்துருந்தது. அந்த ட்ரைனேஜை கிளீன் பண்ணுறதுக்கு கூட மாநகராட்சி ஊழியர்கள் யாருமே வரல. அப்போது நீங்கள் வந்து எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், அமைச்சர்கள் நீங்கள் வந்து வேலை செஞ்சீங்க செய்யல அப்படின்றது நம்மளுடைய கேள்வி இல்லை. இருக்கக்கூடிய மாநகராட்சி, பொதுப்பணித்துறை ஊழியர்கள் மற்றும் வந்து மின்சாரத்துறை ஊழியர்களை துரிதமாக வேலை வாங்கியிருந்தீங்கன்னா, அவங்க வந்து ஒன்றும் இல்லை, ஒரு ஒரு தெருவில் வந்து ஒரு 10 பேர் வந்து வேலை செஞ்சாங்கன்னா, அங்கே இருக்கிற 40 இளைஞர்கள் அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. அப்போது அது வந்து நிவாரண பணி வேகமாக நடக்கும். 2015 உங்களுக்கு தெரியும், 5, 6 நாள் தொடர் மழை, புயல், லட்சக்கணக்கான மரங்கள் விழுந்தது. அதையும் கூட வந்து அந்த அரசாங்கம் வந்து துரிதமா வந்து வேலை செய்ய இந்தியா ஆமா. தமிழ்நாடு முழுக்க இருந்து மின்சாரத்துறை மற்றும் நக மாநகராட்சியுடைய ஊழியர்கள் எல்லாம் வர வச்சு எவ்வளோ துரிதமா செயல்பட்டாங்க. அப்படி இருக்கும்போது திமுக வந்து ஏன் இப்படி ஒரு மெத்தன போக்கு கடைபிடிச்சுன்னு தெரியல. இப்போ அதன் பிறகு இப்போ தென் மாவட்டங்கள்ல, இப்போ தென் மாவட்டங்கள்ல அங்கே போய் கேட்டால் தான் தெரியும் என்ன நிலைன்னு. ஏன்னா அரசு இவங்க பணி செய்கிறாங்களா பண்ணலையா, இங்கே பண்ண மாதிரியே சீன் போட்டுருந்தாங்க, நமக்கு என்ன தெரியும். உதயநிதி ஸ்டாலின் போகிறாரு, ஒரு தண்ணியில் இறங்குறாரு, காமிக்கிறாங்க. சில அமைச்சர்கள் போகிறாங்க, தண்ணியில் இறங்கி நடக்கிறத காமிக்கிறாங்க. அதே மாதிரி தான் சென்னையிலும் காட்டிட்டு இருந்தாங்க. முதல்வரே தண்ணியில் இறங்கி போகிற மாதிரி காட்டியிருந்தாங்க. ஆனால் எந்த பணியும் செய்யலை. இப்போ தென் மாவட்டங்கள்லேயும் வந்து உண்மையிலே பணி செய்கிறாங்கன்னா இன்னும் நான் இப்போ வந்துடும் செய்தி, உடனே வந்துடும். அப்போ இவங்க வந்து நீங்கள் போகிறீங்க, பார்வையிடுறீங்க, பார்வையிடாமல் போங்க. அரசு ஊழியர்களை திறமையா வேலை வாங்கினீங்கன்னு சொன்னா, அந்த நிவாரண பணிகள் வந்து வேகமா நடக்கும். இந்த நிர்வாகம் சரியா வேலை வாங்கலன்னு சொல்றீங்களா நீங்க அரசு? 0வா இருக்குங்க. அப்படி அரசு வந்து ஒரு முதல்வர் வந்து உண்மையிலே வந்து துரிதமா வந்து வேலை செஞ்சு அவர் கமாண்டிங் பவரா செயல்பட்டு இருந்தாருன்னு வச்சுக்கங்களேன். இப்ப சமீபத்தில நீங்க கூட பார்த்திருப்பீங்க. தினமலர்ல ஒரு கார்ட்டூன் மாரி போட்டிருந்தோம். அதாவது நிர்மலா சீதாராமன் கிட்ட வந்து முட்டி போட்டுக்கிட்டு இப்படி கையேந்துற மாரி. உதயநிதி அவர்கள் வந்து கையேந்தி யாசகம் கேட்கிற மாதிரி ஒரு புகைப்படம் வந்து போட்டு, அது வந்து நீ உதயநிதி ஸ்டாலினை கேவலப்படுத்தல, ஒட்டுமொத்த தமிழகத்தை கேவலப்படுத்துற மாதிரி நான் பார்க்குறேன். எனக்கு திமுக பிடிக்காது, அது வேற விஷயம். ஆனா அது உதயநிதி ஸ்டாலினை கேவலப்படுத்தாம ஒட்டுமொத்த தமிழகத்தை என்ன பண்ணியிருக்கணும், சரியான முதல்வர், சரியான அரசா இருந்துன்னா அடி தினமலர் ஆசிரியரையும் தினமலர் ஓனரையும் தூக்கி போட்டு உள்ள போட்டு முட்டி முட்டி தட்டி இருந்தா இன்னொருத்தன் அதே மாதிரி எழுதுவானா, போடுவானா? அது எப்படி சார் பண்ணிட முடியும்? இப்ப நீங்களே கேள்வி கேட்க மாட்டீங்களா? ஊடக தர்மம் ஊடகம் இதெல்லாம் மண்ணாங்கட்டி தைரம் தர்மங்க இதெல்லாம். இது வந்து தமிழகத்தை வந்து கேவலப்படுத்துற மாதிரி இருக்குன்னா அதெல்லாம் ஊடகமோ அது கருத்து சுதந்திரத்துல வராது. இது அடி ஒருத்தனை பிச்சை எடுத்துன்னு சொன்னா வன்மமான செயல்பாடுகள் இன்னொருத்தன் இறங்க மாட்டான். புரியுதுங்களா? அப்போ அந்த அளவுக்கு திராணி இல்லாத தமிழக அரசா இருக்கு. திராணி இல்ல. எதுக்கும் அதுக்குண்டான எந்த திராணியும் இல்ல. இன்னைக்கு 1 வருஷம் ஆயிடுச்சு. வேங்க வயல்ல நீர்ல வந்து மலத்த கலந்து ஆச்சா இல்லையா 1 வருஷம்? 1 வருஷம் முடிஞ்சது. இன்ன வரையும் குற்றவாளியை கண்டுபிடிக்கல. கேட்டா வந்து அண்ணன் சொல்றாங்க, நீதிபதிகள குழு அமைச்சு தேடிட்டு இருக்காங்க. காவல்துறை குற்றவாளியை கண்டுபிடிப்பானா, நீதிபதி குழு அமைச்சு குற்றவாளியை தேடுவானா? காவல்துறையும் சரியா செயல்படல இந்த ஆட்சியில. நீங்க சொல்றதுனால சொல்றேன் நானு. 1 வருஷங்க. நான் என்ன சொல்றேன், ஒரு கொலை பண்ணவன்னா கூட நம்ம சாதாரணமா நினைக்கலாங்க. குடிநீர்ல வந்து மலத்த கலந்த அளவுக்கு ஒரு கொடூர குணம் படைச்சவன, அவனை சாதாரணமா நீதி முன்னிறுத்தி தண்டிக்காம விட்டோம்னு சொன்னா, இது 21ஆம் நூற்றாண்டு நடக்கிறது.
ஏதோ ஒன்ஸ் அப்பான் அந்த டைம் 7ஆம் நூற்றாண்டு 8ஆம் நூற்றாண்டுல நம்ம படிச்சிருப்போம் புராண கதைகள்ல. இனி 21ஆம் நூற்றாண்டுல இப்படி ஒரு கொடூர சிந்தனையோட ஒருத்தன் செயல்பட்டு இருக்கணும் போது அதுக்கு இந்த திராவிட மாடல் அரசு அமைதியா இருக்குன்னு சொல்லி இன்னும் அது 1 வருஷம் ஆச்சு இன்னொரு வரைக்கும் குற்றவாளி கண்டுபிடிக்கல. சார் தான் பதில் சொல்லணும். அதுக்கு ஐயா தான் பதில் சொல்லணும். 1 வருஷம் ஆகுது. நீங்க தான் சொல்றீங்க. ஐயா கேட்கிறபடி பார்த்தா சிறுபான்மையினுடைய காவலர்ன்னு சொல்றீங்க. நீங்க வந்து ஒரு தண்ணீர் தொட்டியில மலம் கலந்த விவகாரத்துல 1 வருஷம் ஆகுது. இன்னும் அது குறித்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. இந்த திமுக அரசு என்ன எடுத்துச்சுன்னு கேட்கிறாரு. நான் கேட்கல. ஐயா கேட்கிறாரு. அவர் வந்து எதிர்க்கட்சியை சார்ந்தவர். அவர் எந்த அப்படித்தான் கட்சி? பேசுவாரு. அதிமுகவுங்க. சரியா? அவரு அப்படித்தான் பேசுவாரு. சரிங்களா? இவரு போகிற போக்குல தினமலர் பத்திரிகையில வந்து இந்த மாதிரி செய்தியை வெளியிட்டாக்க, அவன தூக்கி போட்டு 4 கேஸ போட்டு உள்ள தள்ளியிருக்கலான்னு. நாங்க தள்ளிருவோம். உடனே இங்க இருக்க மக்கள்லாம் வந்து அவருக்கு ஆதரவா தான் பேசுவானுங்களே தவிர யாரும் ஆதரவா பேச மாட்டாங்க. தினமலர் தூக்கி உள்ள இல்ல, போட்டு இல்ல. நீங்க உங்களுக்கு திராணி சொல்லிட்டீங்க. இல்லைண்ணே. சார், சும்மா இந்த நூலெல்லாம் எங்கள்ட்ட விடாதீங்க. திமுகவுக்கு திராணி இல்லைங்க. இல்ல, இல்ல. இதே நீங்க ஜெயலலிதா நூலோட ஆட்சியில சேர்த்து பேசுறீங்க. சங்கராச்சாரிய தூக்கி நொட்டுச்சாரு நம்மள. ஆமா. அதாவது ஜனாதிபதி இல்லமும் பிரதமர் இல்லமும் சங்கர மடத்து கிட்ட மண்டிட்டு கிடந்தாங்க. அந்த நேரத்துல கூட அந்த அம்மா என்ன பண்ணுச்சு? ஜெயில தூக்கி போட்டுச்சா இல்லையா? அந்த மாதிரி திராணி இருக்கணும், தில் இருக்கணும், கமாண்டிங் பாருங்க, பவர் இருக்கணும். அதெல்லாம் என்னத்துக்காக நடந்துச்சுன்னு எனக்கு தெரியுங்க. அந்த அந்த கதையை மாதிரி சொல்லிட்டே இருக்கேன். எதுக்காக நடந்தது? தூக்கி போட்டுதா இல்லையா? பாருங்க, சும்மா இந்த ரீல் ஓட்டுற வேலையெல்லாம் உங்களோட வச்சுக்கோங்க. எங்கள்ட்ட ரீல் ஓட்டாதீங்க. நான் உங்கள்கிட்ட ஓட்டல. இல்ல, நாங்கெல்லாம் வந்து ஏதோ 5 நாளைக்கெல்லாம் நீங்கெல்லாம் வந்து ஏதோ வேற்று கிரகத்துல இருந்த மாதிரியும் இங்க எல்லாம் வந்து யாருமே எட்டி பார்க்கல. ஏங்க, தண்ணி 5 நாளா நின்றுருந்தா அந்த தண்ணியை நாங்க வெளியேத்தாம அதா கீழே இஞ்சி போயிடுமா? ஏங்க, இப்ப தண்ணி அப்புறம் நான் ஏற்கனவே ஏதோ சொல்லுவேன் இங்க நானு. பாருங்க, அங்க இருந்து நான் அப்புறம் இங்க அமைச்சர்களும் பாருங்க, எம்எல்ஏக்களும் வந்து சும்மா இருங்க. குடிச்சாங்க வந்து காலி மழை மழை பண்றதுக்கு. விட்ட பின்னாடி மழை விட்ட பிறகு நீர் ஏய், தானா இருங்க. வடிஞ்சுதுண்ணே. சும்மா மழை இருங்க. மழை நீங்க விட்டு அந்த பகுதியில வசிக்கக்கூடிய சும்மா நாடா இருங்க. மழை விட்ட பின்னாடியும் அங்க வர்ற தண்ணி அந்த சொசஸ்ல ஆத்துல அந்த 40 கட தண்ணி வந்துகிட்டே தான் இருந்தது. புரிஞ்சுக்கோங்க. அந்த தண்ணி வர வர இங்க என்னதான் நம்ம வெளியேத்தினாலும் அந்த தண்ணி இருந்துகிட்டே தான் இருந்தது. அதுக்கப்புறம் அந்த தண்ணி அங்க குறைஞ்சு அங்க 5 கனஅடி தண்ணி குறைஞ்சதுக்கு அப்புறம் தான் அது நேரா கடலுக்கு போச்சு. அதுக்கப்புறம் இந்த தண்ணிகளை எல்லாம் நம்ம மோட்டார்களை வச்சு எடுத்து இதெல்லாம் ஒழுங்கு பண்ணோம். 2வது வந்து 10,000 தொழிலாளிகள் வந்து இதுல ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க. புரிஞ்சுக்கோங்க. மொத்தம் 10,000. உங்க மாவட்டம்னா நீங்க உங்களுக்கு வட சென்னை தான் கண்ணுக்கு தெரியுது. எங்களுக்கு வந்து 4 மாவட்டம் கண்ணுக்கு தெரியுது. எந்தெந்த மாவட்டம்? 200 வார்டு மொத்தம் சென்னையில மட்டும். அதுக்கப்புறம் எங்க? திருவள்ளூர் மாவட்டம். அதுக்கப்புறம் காஞ்சிபுரம் மாவட்டம். அதுக்கப்புறம் செங்கல்பட்டு மாவட்டம். இந்த 4 மாவட்டத்திலயும் வெள்ளப்பொழிவு. இந்த 4 மாவட்டத்துல பெய்த வெள்ளப்பொழிவுக்கு நாங்க 4 மாவட்ட மக்களையும் காப்பாத்துறதுல தான் நாங்க மும்முரமா ஈடுபட்டு வேலை பார்த்தோமே தவிர, இண்டிவிஜுவலா நாங்க யாரையும் காப்பாத்துறதுக்கு நாங்க முயற்சி பண்ணல. ஆனா, அது வந்து மிகப்பெரிய தவறுங்கிறது இப்ப நாங்க உணர்ந்துக்கிட்டோம். ஏன்னு கேட்டீங்கன்னா, இண்டிவிஜுவலா நாங்க மாத்திரம் வீட்டுக்குள்ள உட்கார்ந்துட்டு இருந்தோம்னா, இப்ப நீங்க பேச மாட்டீங்க. வேலைக்காரன மாத்திரம் மைக்க போட்டு, "நீ போ, அங்க போ, இங்க போன்னு" பத்தி விட்டுருந்தான். ஏன்னா, எல்லா அமைச்சர்களும், எல்லா அதிகாரிகளும் நேரடியா பார்வையிட்டு எந்தெந்த இடத்துல தண்ணி தேங்கியிருக்கு, இங்க என்ன பண்ணணும், அங்க என்ன பண்ணணும். ஒண்ணும் இல்லங்க. அந்த குழிக்குள்ள போய் விழுந்தான். 8 பேரோட விழுந்தான். 8 பேர் விழுந்தத கிட்டத்தட்ட 2 நாள் போராடி, அதுல 6 பேத்த உயிரோட மீட்டு குடுத்தோம். 2 பேரு உள்ளயே இறந்து போயிட்டான். சரி, வேளச்சேரியில நடந்தது இல்லைங்களா? இதெல்லாம் வந்து அதுக்கு என்ன பண்ணிட்டான், இவங்க அது என்ன நடக்குதுன்னு ஊடகத்துல எல்லாம் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக ச ம இத பச்சை துணிய கட்டிக்கிட்டாங்க அப்படின்னா, பச்சை துணி எதுக்கு கட்டுனாங்க? யாரும் தவறி அதுக்குள்ள விழுந்துறக்கூடாது, மீட்பு பணி நடக்கும்போதுங்கிற அந்த பாதுகாப்புக்கு பண்ணது கூட அதுக்கு ஒரு குற்றப்பத்திரிக்கை வாசிச்சீங்க. குற்றப்பத்திரிக்கை வாசிக்கிறது தான் உங்களுக்கு இரவு பகலா யோசிச்சு, யோசிச்சு இப்ப இவ்வளோ நேரம் நீங்க சாப்பிடையிலேயே யோசிச்சிருப்பீங்க. நாயுடுகிட்ட என்ன வம்பிழுக்கலாம்? என்ன பேசலாம் அப்படிங்கிறத யோசிச்சிருப்பீங்க. நான் அப்படி கிடையாது. உள்ளத உள்ளபடி பேசுறவன். எனக்கு இப்ப மக்கள் குடுத்த பட்டமே வந்து, அந்த ஆளு வெந்தண்டியான ஆளுப்பா. அவரு மனசுல பட்டத உண்மைய பேசிடுவாருன்னு தான் எல்லாம் சொல்றாங்க. நீங்க உண்மை பேசுறவங்க தானே. ஆனா ஆமா, அந்த அப்புறம் கரை வெட்டி திமுக இதுக்கு முட்டு கொடுக்காதீங்கண்ணே நீங்க. இங்க பாருங்க ஒரு விஷயம் நீங்க இங்க பாருங்க. யதார்த்தத்தை பேசுங்கண்ணே. நாங்க அதான் இங்க பாருங்க யதார்த்தம் உண்மைய தாங்க நான் நீங்க சொல்றேன். உண்மையிலே யதார்த்தம் சார், நம்புறேன். இங்க பாருங்க ஆனா 4 நீங்க அந்த மாவட்டத்துல திமுகன்ற அந்த இதை பிடிச்சி முட்டு சார், நான் கொடுக்குறீங்க இப்ப பாத்தீங்களா? திமுகவா பேசல. நான் சக மனிதனா தான் பேசுறேன். அப்போ இது வட வந்து சென்னையில் நடந்த கொடூரத்தை பத்தி நீங்க பாருங்க, விளக்குங்க. வட சென்னையில நடந்த நிகழ்வு வந்து பாதிக்கப்பட்டிருக்கான 100க்கு 100 பாதிக்கப்பட்டது. அந்த மக்களுக்காக இன்னைக்கு கூட என்ன பண்ணியிருக்கோம், அந்த கசிவு ஏற்பட்ட அந்த ஆலைய போய் இன்னைக்கு காலையில சீல் வச்சாச்சு. புரிஞ்சுக்கோங்க. எதுக்காக சீல் வச்சீங்க? ஆ முதல்ல எண்ணெய் கசிவு, இப்போ
ரசாயன கசிவு. ரசாயன கசிவு. அதனால வந்து அங்க வந்து மூச்சு திணறல் வந்து நூற்றுக்கணக்கான மக்கள் 10 வந்து பேர் திணறிட்டு 10 பேர் இருக்காங்க. இப்ப ஸ்டாலின் மருத்துவமனையில அட்மிட் நீங்க ஆயிருக்காங்க. அதனாலதான் நீங்க இப்ப சார் அன்னைக்கு இங்க எண்ணெய் பாருங்க, கசிவு வந்த உடனே நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, அன்னைக்கே இங்க நான் உங்கள்ட்ட பாருங்க, என்ன இங்க சொன்னேன், பாருங்க. ஏங்க எண்ணெய் கசிவு வந்து சும்மா இருங்க. சுமாரா வந்து ஒரு 20 கிலோமீட்டர் அளவுக்கு வந்து எண்ணெய் வந்து கடல்லயும் சரி, ஆத்துலயும் சரி, அந்த கொசஸ் ஆத்துலயும் சரி எண்ணெய் படலம் வந்தது. அந்த எண்ணெய் கசிவுக்கு காரணமான அந்த கம்பெனி இருக்குது பார்த்தீங்களா, அதாவது சென்னை பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் அந்த இது, அந்த கம்பெனியுடைய மேலாளரை புடிச்சு ஜெயில்ல போட்டிருந்ததுன்னா, இன்னைக்கு ரசாயன கசிவு வெளிய வந்திருக்காது இல்லையா? அன்னைக்கு உண்மையில திறமை சார் இல்லைன்னு சொல்லுங்கண்ணே. சார் இங்க திமுக பாருங்க, வந்து இங்க இன்னைக்கு பாரு, வந்து யாருடைய லூசுத்தனமா கமாண்டிங் பேசாத. பவர்ல இங்க இருக்கு. பாரு, லூசுத்தனமான கேள்வி, லூசுத்தனமா பேசுறீங்க. கசிவுங்கிறது, ம், எண்ணெய் கசிவுங்கிறது அது பெட்ரோலியம் ப்ராடக்ட், மத்திய அரசினுடைய நிறுவனம். ம். இப்ப இன்னைக்கு இந்த நம்ம கேஸ் இப்ப வெளியில வந்தது இது வந்து பாருங்க, தமிழ்நாட்டு அமோனியா அரசினுடைய எதிர்ப்பு இது பாருங்க. தமிழ்நாடு அரசினுடைய இல்ல கட்டுப்பாடா? இது தமிழ்நாடு அரசுல, இது தனியாருடைய நிறுவனம். சொல்றத கேளுங்க தா. இது தனியார் இல்ல நிறுவனம். எப்பவுமே ஒண்ணு புரிஞ்சுக்கினேன். என்ன ஒரு விஷயம் நடக்கும்போது இது போல ஒரு ஒரு பேரிடர் காலங்கள்ல இவ்வளவு அதே முக்கியமான ஒரு இதுவை வந்து பாதுகாக்க தவறக்கூடிய எந்த அதிகாரியும் சாதாரணமா விடக்கூடாதுங்க. இங்க பாருங்க, இங்க பாருங்க, அப்ப அவங்க மீது யாரெல்லாம் நடவடிக்கை இங்க எடுத்தாதான் பாருங்க இன்னொரு பெரிய கம்பெனில இது போன்ற நிகழ்வுகள் நேரத்துல வந்து ரொம்ப ஜாக்கிரதையா சார், இருப்பானுங்க. ஜாக்கிரதை தான். இப்ப அதுக்கு இங்க பாருங்க, நம்ம மாத்திரம் அது தமிழ்நாடு அரசு மட்டும் இல்ல. பசுமை தீர்ப்பாயமும் அந்த சேர்ந்து தான் அந்த வழக்க இன்னைக்கு நம்ம கையில எடுத்து, அது 2 நிறுவனத்துக்குமே நம்ம இன்னைக்கு சீல் பண்ணியிருக்கோம். ஆகையினால இது முழு விசாரணை முடிச்சு தான் அதுக்கப்புறம் அதுல வந்து என்ன சொல்றான் 4.5 என்னமோ தான் இருக்கணுமா. 10% மேல இருக்குதாம். ஆகையினால தான் உயிர் பலியெல்லாம் ஆகுது. அதனால இது என்னங்கிறத விசாரிச்சு தான் அத திறக்கறதுக்கு அனுமதிக்க முடியும்னு இன்னைக்கு மூடி இது சீல் சார் வச்சுட்டாங்க. இதெல்லாம் முன்கூட்டியே யார் பார்க்கணும்? ஒரு அரசு தானே இல்ல பார்க்கணும். எல்லாம் முன்கூட்டியே நடந்த பார்க்கறது. பிறகு இங்க நீங்க பாருங்க, அப்ப அந்த அரசு இங்க அந்த பாருங்க. அத கவனிக்க அதுக்கு வேண்டிய அதிகாரிகள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இருங்கய்யா, சும்மா இல்ல என்னத்த உங்களுக்கு தான் தெரிஞ்ச மாதிரி இல்ல பேசுறீங்க. அதனுக்கு அவன் அதிகாரிகள் என்ன இறந்த பண்ணிட்டு இருக்காங்கன்னு நேரம் அந்த கேக்குறேன். கம்பெனியில போய் உட்கார்ந்துகிட்டு இல்ல நீங்க அங்க போய் சட்டவிரோதமா உட்கார்ந்துட்டு இருப்பானா? இல்ல இறந்துட்ட பிறகு கேக்குறீங்க. அதான் அவரு தம்பி, கேக்குற தம்பி ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. முன்னாடி 24 மணி சந்தேகப்பட்டு நேரமும் சம்பவம் ஒவ்வொரு வீட்லயும் ஒரு அக்கரன்ஸ் ஒண்ணும் இல்ல. இந்த தம்பி ஒரு அருவாளை தூக்கிட்டு போய் ஒருத்தனை வெட்டுறான்னாக்க, அவன் வீட்லயே ஒரு போலீஸ்காரன் போய் உட்கார்ந்திருக்க முடியுமா? வெட்டின பின்னாடி தான் வெட்டிட்டான்னு போலீஸ் போக முடியும் அந்த ஸ்பாட்டுக்கு. ஒரு ஆக்சிடென்ட் நடக்குதுன்னா, அந்த ஆக்சிடென்ட் நடக்காம பார்த்துக்கிறது ரோடு வசதி பண்ணி கொடுக்கலாம். போலீஸ் அந்த ரெகுலேட் பண்ணலாம் டிராஃபிக்க. ஆனா இருந்தும் அந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆகி போச்சுன்னாக்க, அது ஆக்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் தான் போலீஸ் மொத்த டீமும் அங்க போகும். சார் விபத்து ஏத்துக்கிறேன் சார். ஆனா கொலை ஒருத்தன் வெட்டின பிறகுதான் வந்து காவல்துறையினா வெட்டாம அந்த இடத்துல சட்டம் ஒழுங்கா பாத்துக்கணும்ல. அதெல்லாம் போலீஸ் மேல பயம் வரணும்ல கொலை பண்றவனுக்கு. அதுதான் இப்ப காஞ்சிபுரத்துல நேத்து என்ன நடந்துச்சு? நேத்து காஞ்சிபுரத்துல ஒருத்தன் வெட்டினா, உடனே அவங்கள என்கவுண்டருக்கு போலீஸ் விரட்டுறாங்க. அவன் ஓடுறான். திரும்ப அவன் வெட்டுறான். கடைசியில இன்னைக்கு 3 4 2 கான்ஸ்டபிள், ஒரு எஸ்ஐ பாதிக்கப்பட்டிருக்கான். இருந்தாலும் அவனை நீங்க என்கவுண்டர்ல பக்கத்துல இருந்து போட்டாச்சு. பாத்தீங்களா? நீங்க பக்கத்துல இருந்து இல்ல பாத்தீங்களா? இன்னைக்கு வீடியோ வந்துருச்சு இல்ல. அதான் இல்ல அவன் வெட்ட போலீஸ்காரன் ஆமா. துப்பாக்கி சுட இவன் வெட்ட அது சார் ஏன்னா வீடியோ போலீஸ்காரன் வந்துருச்சுங்க. புடிச்சு துப்பாக்கியால சுட்டுட்டு வண்டியில தூக்கி எங்கன்னா போற வழியில தள்ளிட்டு இங்க என்கவுண்டர் எப்படி பாருங்க, பண்றாங்கன்னு நமக்கெல்லாம் இங்க தெரியும். பாருங்க, இங்க என்கவுண்டர் பாருங்க, பத்தி பேசாதீங்க. இங்க பாருங்க. என்கவுண்டர்ன்றது ஒரு முழுக்க விஷயம் நீங்க முழுக்க புரிஞ்சுக்கோங்க. காவல்துறை நடத்தக்கூடிய ஒரு கொலைதான் அது. அது ஐயா, என்கவுண்டர் இல்ல. அது என்கவுண்டர் என்ன, நீங்க உங்ககிட்டயும் துப்பாக்கி இருக்கணும், எங்கிட்டயும் துப்பாக்கி இருக்கணும். நீங்க என்னை சொல்லணும், நான் உங்களை சொல்லணும். இதுதான் என்கவுண்டர். ஏன் அருவாள்ல வெட்டினா, நீங்க அருவாள்ல வெட்டினா நான் சாக மாட்டேனா? சும்மா என்ன கடை. ஆமா. சும்மா எப்பவுமே நட்டீங்க? பாருங்க அக்யூஸ்ட் அந்த இங்க பாருங்க, ரவுடிஸ் பாருங்க, அவன் போலீஸ்காரனை பார்த்தா அண்ணன் சொல்லுங்கண்ணே அப்படின்னுவான். மேல கூட உட்கார மாட்டான், கீழே தான் உட்காருவான். அதெல்லாம் நீங்க அந்த காலம். ம். இந்த காலத்துல ஒரு சின்ன பையன் 2 வீலர்ல போறவன, என்னடா லைசென்ஸ் இருக்கா? அது இருக்கான்னா, காசு இருக்கு சார் அப்படிங்கிறான். எப்படி? லைசென்ஸ் ஏங்க இருக்கான்னு கேட்டா, நான் காசு சொல்றது இருக்கு நான் சொல்றது சார்ங்கிறான். ரவுடிகளை சொல்றேன். ரவுடி தான் ரவுடிகள் இதெல்லாம். இங்க காவல்துறை பாருங்க, கட்டுப்படுவானுங்க. இப்ப யாரு ரவுடிங்கிறதெல்லாம் இல்ல. இன்னைக்கு படிக்கிற புள்ளையில இருந்து, படிக்காத சரி, புள்ளையில இருந்து உங்களுக்கு யார் எல்லாமே அதிகாரம் ரவுடி கொடுத்தது? ஆயிட்டான். நான் என்ன சொல்றேன், அவன் குற்றவாளியை கொலை பண்ணான்னா ஓட ஓட வெட்டி கொல்றான், தப்புதான். அவனை சட்டத்தை முன்னிறுத்தி நீதி முன்னாடி தண்டனை கொடுங்க. நீங்க என்ன போலீஸ்காரங்க அவன் தான் சிக்காம அவன் அதை விரட்டிட்டு போன கான்ஸ்டபிள் 2 பேர்த்த வெட்டி புட்டான். எஸ்ஐய வெட்டுறதுக்கு நிக்கிறான். அப்புறம் அவனை போய் என்ன பண்ணுவீங்க? மக்கடங்க ஒரு வருஷம் ஆச்சு வேங்க வயல்ல மரத்தை தண்ணி இங்க பாருங்க, வேங்க வயல் வேர்த்து ஒழுகாது உங்களுக்கு. சும்மா இருங்க. சிறையில் அடைக்க வக்கீல் உங்க இங்க அரசு பாருங்க, வேங்க வயல் சொல்லுங்க. அது அண்ணே, வேங்க வயல வந்து துப்பாக்கியால ஏதோ இங்க துப்பாக்கியால சுட்டு சும்மா இருங்க.
நீங்க உனக்கு தான் தெரியும் ஏதோ பேசிட்டு இருக்க. இங்க பாரு, வேங்க வயலை பத்தி நம்ம இப்ப பேச முடியாது. அதுக்கு கமிஷன் போட்டாச்சு. கமிஷன் ஒர்க் நடந்துகிட்டு இருக்கு. சார் 1 வருஷம் ஆகுதுன்னு கேக்குறாரு. இல்ல கமிஷன் இப்ப நடந்துகிட்டு இருக்குல்ல. கமிஷனுடைய என்கொயரி காவல்துறை விசாரிக்காதா? சார், கமிஷன் என்கொயரி காவல்துறை அப்போ விசாரிக்க கமிஷன் என்கொயரி நடக்கும்போது காவல்துறை விசாரிக்காது. கமிஷன் தான் விசாரிக்கும். காவல்துறை கட்டுப்பட்டு கமிஷனுக்கு கட்டுப்பட்டு இருக்கும். நாங்களும் கட்டுப்பட்டு தான் இருக்கோம். கமிஷன் அறிக்கை வந்ததுக்கு அப்புறம் யாரு குற்றவாளின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களை கைது பண்ணி உங்கள் முன்னாடி இல்ல நீதிமன்றத்தின் முன்னாடி நிறுத்தப்பட்டு அவர்களுக்கு தண்டனை வாங்கி தரப்படும். எப்படி இது தூத்துக்குடி துப்பாக்கி சூடு ஜெகதீசன் கமிஷன் வந்து அறிக்கை வந்த பிறகு அமைதியா போட்டு உட்காந்துருக்கீங்களா? அதே மாதிரி உட்காந்துருப்பீங்களா? உடனே தொடர்பு வேலை செய்வீங்களா? தூத்துக்குடி துப்பாக்கி சூடு விஷயமா ஜெகதீசன், அவங்க பேர் என்ன, நீதியரசர் ஜெகதீசன் தலைமையிலான விசாரணை குழு வந்து அறிக்கை கொடுத்துட்டாங்க. சுட்டது யார் சுட்டா, எந்த அதிகாரி சுட்டா, எந்த அதிகாரி உத்தரவு போட்டாங்க போட்டு வாங்கி அதுவே 6 மாசம் ஆச்சு. இன்னும் அந்த அதிகாரிகள் மீதும் அந்த அரசு ஊழியர்கள் மீதும் யார் மீதும் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கிறார். ஆனா ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னா, நாங்க வந்தோடனே அந்த நீதியரசருடைய அந்த இது வந்த உடனே நாங்க நடவடிக்கை எடுப்போம்னு சொன்னாங்க. இன்னும் வரையும் ஏன் நடவடிக்கை எடுக்கல? சார், அந்த அவங்க கொடுத்த அந்த ரிப்போர்ட்டு பேரில் அந்த ரிப்போர்ட்டை பற்றி இன்றைக்கு நாங்கள் சிஐடியை வச்சு சிபிசிஐடிகிட்ட வச்சு அதை மறுபடியும் நாங்கள் விசாரணை பண்ணிட்டு இருக்கோம். புரியுதுங்களா? காவல்துறை அப்புறமா விசாரணை அறிக்கையா, அப்புறம் மறுபடியும் சிபிசிஐடி அந்த நீதியரசர் விசாரிக்க இல்லை சிபிசிஐடி அதை என்கொயரி பண்ணதுக்கப்புறம் அவங்க எல்லாம் இங்கே இருக்காங்களா, தப்பி போயிட்டாங்களா? சில பேரெல்லாம் வந்து அந்த காவல்துறையில பணிபுரிந்தவங்க எல்லாம் இப்ப இல்ல, எல்லாம் ரிட்டையர் ஆகி போயிட்டாங்க. தயவு செய்து இங்க பாருங்க, தயவு செய்து சொல்றேன், நிறைய பாருங்க ஹையர் ஆபீசர்ஸ் தலைவர் ஆயிட்டு இருப்பாங்க, தப்பிச்சு போயிட்டு இருப்பாங்க. அவங்க என்ன தனி இங்க பாருங்க, நீங்க யாருன்னு சொல்றீங்க, யாரு கொடுத்தான்னு ஜெகதீசன் அறிக்கை உங்களுக்கு தெரியுமா? அந்த அறிக்கையில என்ன இருக்குன்னு பாத்தீங்களா? பாருங்க. பார்க்கல. நீங்களும் பார்க்கல, நானும் பார்க்கல. எனக்கு தெரியும், அரசாங்கத்துக்கு தான் தெரியும். அரசாங்கம் சொன்னா தான் உங்களுக்கும் எனக்கும் தெரியும். அந்த நேரத்துல எல்லாம் வெளியே வந்துச்சுன்னு அந்த நேரத்துல வெளியில வந்துச்சு, வெளியில வரல அப்படிங்கறதெல்லாம் வேற சார். சட்டப்பூர்வமா அணுகும்போது சட்டப்படி தான் எதையும் நடவடிக்கை எடுக்க முடியும். சட்டத்துக்கு புறம்பா எந்த செயலையும் அரசாங்கம் நீங்கள் நான் வேணா நம்ம உடனே எடுக்க மாட்டீங்கல்ல. நேற்று என்கவுண்டர் பண்ணி இதுவரையும் திமுக ஆட்சிக்கு வந்து நேத்தோட சேர்த்து 14வது என்கவுண்டர். உங்களுக்கு யாரு உரிமை? எய்த்த மாதிரி வெட்ட வரும்போது அவன் உயிருக்கு பயந்து அவன் கையில இருந்த துப்பாக்கில சுட்டு கொண்டுட்டான். அவ்வளவுதான். இது வந்து திமுக ஆட்சி வந்து 2 ஆண்டு காலத்துல பாருங்க, நேத்தோட சேர்த்து 14வது என்கவுண்டருங்க. அதெல்லாம் கரெக்டா எண்ணுவாரு. ஏன்னா அவரு தடா ரஹீம் இல்ல, அதனால அவர் அதெல்லாம் நீங்க தானே சொன்னீங்க, நாங்க சட்டத்தின் அடிப்படையில நாங்க யோகியமா உத்தம புத்திரங்க, வானத்திலிருந்து குதிச்ச தேவ தூதர்கள் நாங்க வந்து எதுவுமே தவறு செய்ய மாட்டோம். செய்யாத நம்பர் 14 பேரை ஏன் சுட்டு கொண்டீங்க? பண்ணுங்க, ஜெயில போடுங்க, குண்டாஸ் போடுங்க, அல்லது குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணி அவங்க வந்து கடுமையான கடும் தண்டனையை வாங்கி கொடுங்க. யார் வேணும்னா காவல்துறைக்கு காவல்துறையை வெற்றவன், காவல்துறையை பார்த்து சுடுறவன் எல்லாம் அப்ப அவனை வந்து திருப்பி தாக்கி விட முடியாதா? அவங்க உயிர் பாதுகாப்புக்காக திருப்பி சுடுறாங்க, திருப்பி இது பண்றாங்க. அதை போய் நீங்க இவ்வளவு கொச்சப்படுத்துறீங்களே, ஏன் சார் இப்படி பண்றீங்க? அப்ப காவல்துறையில இருக்கக்கூடியவன் செத்து போயிட்டா பரவாயில்லையா? ஒரு காவலர் செத்தா பரவாயில்லையா? ஒரு ஆய்வாளர் செத்தா பரவாயில்லையா? உயிர்ங்கிறது எல்லாத்தையும் இல்ல நீங்க அதாவது இங்க இருக்கக்கூடிய அவர் மேல ரவுடி எத்தனை கொள்ளை குற்றங்கள்லாம் சுமத்தப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட நபர் வந்து அவரு காவல்துறையை பார்த்து தாக்குதல் ஆரம்பிக்கிறாரு. அந்த தாக்குதல்ல காயப்படுறாங்க. அதுக்கப்புறம் வந்து அவரை வந்து அவர் என்ன கேக்குறாருன்னா, அவர் என்ன கேக்குறாருன்னா, நீங்க தப்பு பண்றப்ப அவன் அத்தனை கொலை பண்ணப்பெல்லாம் நீங்க அவனை ஒழுங்கா தண்டிச்சிருந்தீங்கன்னா அவன் கடைசியில போலீஸ்காரங்களே வெட்ட வர மாட்டான். அப்பவே அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சு ஒழுங்கா பாத்துருக்கணும். அவன்கிட்டே மாமூல் வாங்கிட்டு அப்புறம் அவனையே என்கவுண்டர்ல போறீங்கன்னு கேக்குறாரு மறைமுகமா. இந்த மாமூல் வாங்குறது, லஞ்சம் வாங்குறது, இத பத்தி எல்லாம் எனக்கு தெரியாது. எங்க ஆட்சிக்கு எனக்கு வந்து ரத்தத்துல பிளட்ல இருக்காது. எனக்கு வந்து நேரடியாவே தான் பேசி பழக்கம். இந்த மாதிரி இந்த பின்னாடி முன்னாடி அப்படிங்கறதெல்லாம் எனக்கு தெரியாது. வேணும்னா வேணும், வேண்டாம்னா வேண்டாம். எனக்கு வெட்டு 1 துண்டு 2 தான். ஆனா இவங்களை பொறுத்த மட்டிலும் மறைமுகமா எங்களுடைய அரசுக்கு கொடுக்கக்கூடிய டார்ச்சர் கொஞ்சம் நஞ்சம் இல்லை, அதிகமான டார்ச்சர். இப்போ இந்த வெள்ளம் வந்தது இயற்கை பேரிடர். இந்த இயற்கை பேரிடரில் எங்களை வந்து காய்ச்சி ஊற்றுனா, கழுவி ஊற்றுனா நாங்கள் என்ன பண்ண முடியும்? எங்களால் முடிந்தது இயன்ற அளவு நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுக்கு மேலே எந்த ஒரு அரசும் இந்த அளவுக்கு பண்ணியிருக்க முடியாதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு வந்த ஒன்றியத்தினுடைய கமிஷனரே சொல்லிட்டு போயிருக்கான். அந்த கமிஷனில் வந்த 12 பேருமே
தமிழ்நாடு அரசு சிறப்பான முறையில் செயல்பட்டுருக்குன்னு சொல்லிட்டு அதை போயிருக்காங்க. நீங்க ஏத்துக்கிறீங்களா? அதை நீங்க பாஜக சொன்ன பாராட்டை, பாஜக பாருங்க அதிகாரிகள் சொன்ன பாராட்டை இங்க பாருங்க, நீங்க அந்த மனமோந்து ஏத்துக்கிறீங்களா? நாங்க மனம வந்து ஏத்துக்கிறோமோ ஏத்துக்கிறலையாங்கிறது இல்ல இல்ல question நீங்க அல்ல. ஏத்துக்கிறீங்களா? அதை சொன்னாங்களா இல்லையா பாஜக அரசு மத்தியில் சார்? இருக்கக்கூடிய அதெல்லாம் இங்க பாருங்க, அந்த பாஜக நூல் நூடுற வேலையெல்லாம் இங்க ஆரம்பிக்காதீங்க. அவங்க சொன்னாங்களா இல்லையா, சொன்னதை நாங்க ஏங்க ஏத்துக்கிறோமா ஏத்துக்கலையாங்கிறது ஒண்ணு ரெண்டாவது ஒண்ணு விஷயம். கரையில நில்லுங்க, இல்ல குளத்துல குதிங்க. இங்க பாருங்க, கரையிலயும் நிக்க மாட்டேன், குளத்துலயும் குதிக்க மாட்டேன், வானத்துல தொங்கணும்னு இங்க பாருங்க ஒண்ணு மத்திய அரசை நேரடியா வந்து என்ன பண்றாரு, நாங்க 1,00,000 கேட்டா அவங்க 10,000 தான் கொடுப்பாங்கன்னு சொல்லி மத்திய அரசு குற்றம் சொல்லிட்டாரு. இன்னொரு பக்கம் என்ன சொல்ல, மத்திய அரசே வந்து எங்களுக்கு வந்து சான்றிதழ் அளிச்சுட்டாங்க, சிறப்பா செஞ்சீங்க, சான்றிதழ் கொடுத்துட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி பெருமைப்படுறாரு. ரெண்டு பக்கத்துக்கு எதுனா ஒண்ணு நில்லுங்கண்ணே. சார், ஊடகத்துல தானே சார் அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, பிரஸ் ஸ்டேட்மெண்ட் தானே சார். நாங்க வந்து எங்களுக்கு இந்த கவர்மெண்ட்டுக்கு தனிப்பட்ட முறையில் லெட்டர் எழுதி ஃபேக்ஸ்லயோ மெயில்லையோ அனுப்பல. ம். பிரஸ் கூப்பிட்டு பிரஸ்ல தான் அவங்க அறிக்கை கொடுத்துட்டு அவங்க டெல்லி போனாங்க. இப் தடா ரஹீம் சார், அவர் சொல்ற மாதிரி இப்போ சில விஷயங்கள் நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க என்னதான் வந்து குறைகள் சொன்னாலுமே, அவர் சொன்ன மாதிரி மத்திய குழு தான் அனுப்புது. மத்திய அரசியல் தலைவர்கள் யாரோ வந்து பேசல. ஈவன் நம்ம ராஜ்நாத் சிங் வந்து பார்த்துட்டு போனாலுமே, நிர்மலா சீதாராமன் வந்திருந்தாலுமே, அதிகாரிகள் வந்து என்ன சொல்றாங்கன்னா, நல்ல முறையில தான் தமிழக அரசு கையாண்டிருக்குன்னு சொல்றாங்க. அதே மாதிரி கனிமொழி தூத்துக்குடியில அவங்களுடைய செயல்பாடுகள் அதெல்லாம் பார்க்குறப்போ, ஒரு காலத்துல ஜெயலலிதா அம்மா அவர்கள் வந்து விமானத்திலேயே ஹெலிகாப்டர்ல மேல இருந்து பார்த்துட்டு போனதும் இருக்கு. இப்ப களத்துல இறங்கி அமைச்சர்கள் வேலை செய்யறதை நம்ம பார்க்க முடியுது. அதை நம்ம புறந்தள்ளிட முடியாது இல்லையா? அவங்க வேலை செய்யலன்னு நம்ம எப்படி எடுத்துக்க முடியும்? இல்ல நீங்க சொல்றது கரெக்ட் தான். நான் வந்து இப்ப கனிமொழி இறங்குனாங்க, பார்த்தாங்க. அதே மாரி முதல்வர் வந்தாரு, உதயநிதி ஸ்டாலின் போனாரு. இது நமக்கு தேவையில்லம்மா. எப்பவுமே பாருங்க, இது போன்ற இயற்கை பேரிடர் காலங்கள்ல வந்து முதல்வர் வரல, இவங்க வரல, அவங்க வரலன்றத விட, அந்த இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளே அவங்கள வேகப்படுத்தி, இப்ப தூத்துக்குடி, தென் மாவட்டம்னு சொல்லும்போது, மற்ற மாவட்டங்கள்ல இருந்து பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் பொதுப்பணித்துறை ஊழியர்கள்னு பார்த்தீங்கன்னா, குறைஞ்சது ஒரு 50,000 பேர் இருப்பாங்க. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா மாநகராட்சி தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய மாநகராட்சி ஊழியர்கள்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 50,000 பேர் இருப்பாங்க. இந்த 1,00,000 பேர் அனுப்புனீங்கன்னு சொன்னா, ஏதாவது நிவாரண பணின்னு சொன்னா, நிவாரண உதவிகள் அந்த மக்கள் எதிர்பார்க்க நிவாரண பணிய தான் எதிர்பார்க்குறாங்க. ஏன்னு சொன்னா, அங்கங்க தண்ணி தேங்கிக்கிட்டு, அவங்க வந்து அப்படியே ஒவ்வொரு ஊரும் வந்து அப்படியே அவங்க தாண்டி போக முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. அதனால மின்சாரம் இல்ல. மின்சாரம் இல்லாதனால இன்டர்நெட் இல்ல. இப்படி வந்து அந்த ஒரு அவங்களுடைய ரொட்டீன் வாழ்க்கைய வந்து சுதாரிக்கிறதுக்கே அவங்களுக்கு ஒரு 4, 5 நாள் ஆகுது பார்த்தீங்களா? இன்னைக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த ஒரு வசதியில வந்து தமிழக அரசு துரிதமா நடவடிக்கை எடுத்துன்னா, இந்த வேலைலாம் செஞ்சிருக்கலாம். அங்க போய் முதல்வர் போணும், இவங்க போணுன்றது எனக்கு நான் எப்பவும் அத சொல்ல மாட்டேன். யாரும் வந்தாங்க, போனாங்கன்றது. அந்த அரசு ஊழியர்களை வந்து துரிதப்படுத்தி, அது ஒரு பிளான்ட் ஒர்க் இல்லைங்க. ஒரு ஆமா, கமாண்டிங் பவர் இல்லன்றேன் நானு. பவர் இல்ல, இவர் தான் பவர் கொடுக்க வந்திருக்காங்க. மழை பொழிவு இருக்கு, அதிகமா கொட்டிட்டு கிடக்கு. ம். கழுத்துக்கு தண்ணி தலைக்கு மேல போகுது. கிரவுண்ட் ஃப்ளோர் பூரா இருக்கு. காரு பூரா என்னமோ மீனை அரிச்சிட்டு போற மாதிரி காரெல்லாம் அரிச்சிட்டு போயிட்டு பாருங்க. இருக்கு வெள்ளத்துல. தூத்துக்குடியை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். தூத்துக்குடியில 96 சென்டிமீட்டர் மழை. இதுக்கு முன்னாடி அவரே சொல்லட்டும், அத்தாவுக்கு தெரியும். 96 சென்டிமீட்டர் மழை எந்த காலத்துல இதே இந்திய சொல்லிட்டு தமிழ்நாட்டுல இதே பெஞ்சிருக்கு. சொல்லிட்டு எத்தனை நாள் இன்னும் கடத்த போறீங்க? ஆ? இதே சொல்லிட்டு இன்னும் எத்தனை இங்க நாள் பாருங்க கடத்த சார், போறீங்க? நீங்க இப்ப நாங்க நாளையும் கடத்தல, தினத்தையும் கடத்தல. மழை விட்டது. எங்க ஆட்கள் மடன்னு எல்லா மாவட்டத்துல அதுதான் இருந்தும் செய்யலன்ற. எல்லாம் செஞ்சிருக்காங்க தா. இங்க பாருங்க தா, அதாவது தனி நபர்கள் இல்லை. உங்கள மாரி ஆட்கள், என்னை மாரி ஆட்கள், அண்ணன் மாரி ஆட்கள் வந்து தனிப்பட்ட முறையில வந்து காய்கறி, பொருள் அது இதுன்னு வாங்கி அவங்கவங்க அந்தந்த அவங்க பகுதி, அந்தந்த இடத்துக்கு வந்து தூத்துக்குடி அந்த பக்கம் சுற்றுவட்ட பாதிக்கப்பட்ட மக்களுக்கு விநியோகம் பண்ண அளவுக்கு கூட மாநில அரசு எந்த மையம் புடுங்கல. இங்க பாருங்க, மாநில அரசு இந்த வார்த்தை எல்லாம் அதுதான் இல்ல. எந்த ஒரு மண்ணாங்கட்டையும் இல்ல. இருங்க சார், ஹெலிகாப்டர்ல போய் சாப்பாடு பொட்டலம் போட்டது, அதுக்கப்புறம் உணவுக்கு தேவையான பொருள்கள் எல்லாம் கொடுத்ததெல்லாம் கண்ணை மூடி எனக்கு 4 எப்படி தான் நாள் வருது. கழிச்சு ஒரு பொட்டலம் போட்டா உங்களுக்கு போதுமா? ஏங்க 4 நாள் கழிச்சு ஒரு பொட்டலம் போட்டா 4 போதுமா நாள் உங்களுக்கு? கழிச்சா வந்துச்சு ஹெலிகாப்டர். ஆ. ஹெலிகாப்டர் 4 நாள் கழிச்சா வந்துச்சு. ஆ. ஏங்க இப்படி பச்சையா பொய் பேசுறீங்க? வட சென்னையிலே பொய் பேசாதீங்க, நடந்ததுங்க. அந்த நாக்கு அழுகி வட போயிடும் பொய் சென்னையிலே பேசுனா. நடந்தது. சும்மா 4வது நாளுங்க. திங்கட்கிழமை மழை நின்னுச்சு. செவ்வாய், புதன்கிழமை இரவு வந்து முதல்வர் வராரு. ஒரு 100 பொட்டலம் வச்சிருக்காங்க. ஒரு 500 பொட்டலம் இருக்கு. சாப்பாடு பொட்டலம். முதல்வர் வந்து ஒரு 2 பொட்டலம் எடுத்து குடுக்குறாரு. அது அவங்க திமுககாரங்க ரவுண்ட் கட்டிட்டு வாங்கிட்டாங்க. புரியுதுங்களா? ஏன்னா மற்ற மக்கள்ன்னு சொன்னா எதனா கோரிக்கை வச்சுட்டு எதனா திட்டிட்டு போறாங்கன்னு சொல்லி அது ஒரு பிளான்ல ஒர்க் பண்ணுவாங்க அது. மாவட்ட நிர்வாகி வந்து அவங்க அத வாங்கிட்டு போயிட்டாங்க. 3 நாள் கழிச்சு ஒரு பொட்டலம் சோறு வந்து போதுமா? இங்க நடந்தது. சார், சாப்பாட பத்தி இவரு விடுங்க ஹெலிகாப்டர்ல சார். இருந்து போட்டாங்க. இங்க பாருங்க, எங்க மக்களை பாதுகாக்க எங்களுக்கு தெரியும். உங்கள மாரி ஆட்கள்லாம் எங்களுக்கு
கழுவி கழுவி ஊத்துற வேலையை விட்டுட்டு எங்களோட சேர்ந்து மக்களுக்கு உழைக்கிறதுக்கு தயாரா அதான் இருந்தா மக்கள் பணி வாங்க. செய்யுங்கன்றாங்க. நாங்க செஞ்சாதான் மக்கள் பணி இன்னும் நாங்க செய்யறதுனால தான் மக்கள் எங்களை வாழ்த்துறாங்க. இன்றைக்கு எது இன்னைக்கு என்ன சொல்றாங்க? எது தூத்துக்குடி மாவட்டத்து மக்களும் சரி, வடசென்னை மக்களும் சரி, எல்லா மக்களும் என்ன செய்றாங்க? அரசாங்கம் என்னப்பா செய்யும்? இப்ப காரி துப்புறாங்க. அளவுக்கு அதிகமா தண்ணி வந்துருச்சு. ஏதோ அவங்களால முடிஞ்ச ஒரு நாள் அதானே 2 காரி நாளைக்கு நம்மள துப்புறாங்க. வாழ மேல்மா வச்சுட்டாங்க. மேல்மா சிப்காட் இங்க விஷயத்துல இங்க பாருங்க, இன்னைக்கு 125வது நாள் போராட்டம் தொடர்கின்றது. இங்க பாருங்க, அதுல 7 பேர் மீது குண்டாஸ் இங்க போட்டு பாருங்க. அதுக்கப்புறம் அந்த 6 பேரை குண்டாஸ் நீக்கிட்டு அதுலயும் கூட அருள் என்ற ஒரு நபர் மீது குண்டாஸ் சட்டம் போட்டு சிறையில் அடைச்சிருக்காங்க. இதே அருள் கடந்த திமுக எதிர்க்கட்சியா இருக்கும்போது திமுகவினுடைய தலைவர், அன்றைய திமுகவினுடைய தலைவர், இன்றைய முதல்வர் பின்னாடி நின்று இருக்கக்கூடிய புகைப்படங்கள் எல்லாமே இருக்கு. அன்னைக்கு அந்த போராட்டத்துக்கு ஆதரவு, இன்னைக்கு ஆளுங்கட்சியா மாறின உடனே அந்த போராட்டத்துக்கு எதிராக இருந்துட்டு எந்த நபர் அந்த போராட்டத்தை அன்னைக்கு ஆரம்பிச்சாரோ அதே நபரை குண்டச்சட்டத்தில் போட்டு கொடுமைப்படுத்துவதுதான் திராவிட மாடல் ஆட்சியா? சமூக நீதி அரசா? இங்க பாருங்க, எங்களுடைய சமூக நீதிக்கு இன்னைக்கு நீங்க டியூஷன் எடுக்க 126 நாள் வேண்டாம். அது மேல்மா. நீங்க எங்களுக்கு நீங்க டியூஷன் எடுக்க வேண்டாம். எங்களுக்கு எதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறது எங்க முதலமைச்சருக்கும் தெரியும், எங்க அரசுக்கும் தெரியும். அதனால நீங்க அமைதியா இருங்க. நீங்க அமைதியா இருந்தாலே நடக்கிற பணிகள் சிரமம் இல்லாம நல்லா துரிதமா நடக்கும். நாங்க வந்து எதிர்க்கட்சியா இருக்கும்போது அதை நாங்க பதிவு பண்ணோம். அப்ப நான் இது இல்லைன்னு மக்கள் சொல்லல. மக்கள்லாம் கோமாளிங்க. நாங்க மக்கள் கோமாளியா, கோமாளி இல்லையா, கூத்துக்காரங்களாங்கிறத நாங்க சொல்ல. மக்கள் தான். மக்கள் நல்லவங்க, வல்லவங்க. தூண்டி விடுறது தான் இந்த பைத்தியக்காரத்தனமான சில ஆட்கள் இருக்கான். அவங்கள பேச்ச கேட்டுக்கிட்டு இப்ப கதிராமங்கலம்லாம் இப்ப பிரச்சனையெல்லாம் கிடையாது. அந்த பிரச்சனைலாம் முடிஞ்சு போச்சு. இவர் சொல்ற பிரச்சனையெல்லாம் இல்ல. நாங்க தான் ரூ. 100க்கு ரூ. 300 குடுக்குறோமே. ரூ. 100 பெருமானம் உள்ள ஒரு சதுர அடி நிலத்துக்கு ரூ. 300 குடுக்குறோம். யாரு வேணாங்க சரி, போலாம். நீங்க 300 ரூபாய் மேல்மா இது சிப்காட் விஷயத்துக்கு இங்க பாருங்க, கொடுக்குறீங்க. சிப்காட்டுக்கு மட்டும் இல்ல சார். ஏற்கனவே இந்த இப்ப 8 வழிச்சாலை திட்டத்துக்கும் அதுதான் ஒதுக்கீடு. அதே மாரி இப்ப இப்ப பரந்தூர் இப்ப இருங்க. பரந்தூர் விமான நிலையத்துக்கும் அதுதான். எல்லாமே ட்ரிபிள் மடங்கு நஷ்டஈடு நான் குடுக்குறோம். கேட்கிறேன். இப்ப நீங்க சொல்றது அவரு எல்லாத்தையும் வப்பாரு. நான் என்ன சொல்றேன், இப்ப அண்ணா அறிவாலயம் இருக்கு. இப்போ ஒரு 50 கோடிக்கு போகுது. இப்போ வேற ஒருத்தன் வந்து எனக்கு 100 கோடின்னு கொடுத்தா அண்ணா அறிவாலயம் கொடுத்துருவீங்களா? இங்க பாருங்க, மார்க்கெட் வேல்யூ அது 100 கோடின்னு வச்சுக்கோங்க. அப்ப ஒரு 300 கோடி சேர்த்து 400 கோடியா குடுத்தாக்க, தாராளமா வாங்கிக்கோங்க. ஐயா வாங்கி தருவாரு. நான் வாங்கி தரேன். நீங்க வாங்கி தரீங்க. ஆமாம். என்ன இப்படி போட்டு ஏங்க பின்ன நீங்க இல்லங்க ஒண்ணு பேசுறீங்க. தெரியுமா உங்களுக்கு? என்ன? அண்ணா அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய திருமண மண்டபங்கள்ல முஸ்லிம்களுக்கு அனுமதி இல்ல. அது இதுவரையும் எந்த தகவல் தெரியுமா இங்க உங்களுக்கு? பாருங்க, அந்த தகவல் எல்லாம் தெரியும். அது என்ன விஷயம்னு தெரியுமா என்ன உங்களுக்கு? விஷயம்? என்ன விஷயம்? ஆனா திராவிட அரசு, அனைத்து மதத்துக்கு உண்டான அரசு, முஸ்லிம்கள் சிறுபான்மை மக்களினுடைய பாதுகாப்பான அரசு. சொல்லுங்க. இல்லங்க, இல்லைங்க பெருவாரியான சொல்லுங்க. இல்லைங்க சொல்லுங்க. பெருவாரியான இல்லைங்க மக்கள் நீங்க வந்து சொல்லுங்க. வெஜிடேரியனா இருக்காங்க கண்ணு. பெருவாரியான மக்கள் வெஜிடேரியன் உணவு சாப்பிட்றதுனால புலால் உணவு உண்ணக்கூடிய இடத்துக்கு அவங்களுக்கு அனுமதி இல்ல. அவ்வளவுதான். முஸ்லிம்களுக்கு அனுமதி இல்ல. இவங்க வந்து புலால் உண்ணாம இவங்க வந்து வெஜிடேரியன் நீங்க தான் சார் உணவு வந்து அவங்களோட உரிமை, ஒவ்வொரு சார், தனிப்பட்ட அது உரிமைன்னு உரிமை. அது இது வந்து ஒரு ட்ரஸ்ட். இது ஒரு மண்டபம். ட்ரஸ்ட்ல நடக்கிற மண்டபம், கல்யாண மண்டபம். இந்த ட்ரஸ்ட்ல வந்து இப்ப இவங்களுக்கு கொடுத்தாக்க மத்தது போகாது. அப்ப முஸ்லீமு 300 சொச்ச நாளும் வந்து வருஷம் பூராமே அப்ப இவங்க வந்து முஸ்லீம் மட்டும்தான் கறி எடுத்துருவாங்க. சாப்பிடுறேன். முஸ்லீம் மட்டும்தான் கறி இங்க சாப்பிடுறேன். பாருங்க, எல்லா பேரும் கறி சாப்பிடலாங்க. ஆனா அந்த கல்யாணங்கிறது வந்து இங்க நீ தமிழ்நாடை பொறுத்த மட்டும் எப்படின்னா, வேண்டாம் இந்த வேஷம். ஏங்க ஏதோ நேத்து ஒரு வீடு போடங்க, 7 வீடு ஏதோ இருக்குதுங்க. ஒரு நூற்றாண்டுல திமுக திராவிட இங்க கட்சிகள் பாருங்க, பண்ண வேஷம் நான் இங்க போதும். பாருங்க, நான் இன்னைக்கு கொஞ்சம் சொல்றேன். திருந்தி வாங்க. இங்க இன்னைக்கு பாருங்க, இருக்கக்கூடிய சூழ்நிலை நான் வாங்க. ரொம்ப தூரம் போவேன். பேச்சு ஒண்ணு இங்க சொல்லுங்க, பாருங்க, செயல் ஒண்ணா இருக்கும். சூளைமேட்ல 3வது தெருவுல, சௌராஷ்டிரா 3வது தெருவுல அந்த கார்னர் பில்டிங்கு ஒரு பிராமினுக்கு சொந்தமான பில்டிங்கு. அதை இப்ப டெமாலிஷ் பண்ணி இப்ப அபார்ட்மெண்ட் கட்டியிருக்காங்க. 7 வீடு இருக்குதுங்க. மொத்தம் வந்து 14 வீடு. 14 வீட்டுல அவங்க அண்ணா பில்டர் அறிவாலயத்துக்கும் ஏதோ சொல்றேன். இல்ல எதுக்கு சொல்ல வரேன் கேளுமையா. அந்த 7 வீட்டுல இங்க பாருங்க, 13 வீடு வாடகைக்கு போயிருச்சு. ஒரு வீடு வாடகைக்கு போகல. சரி, நமக்கு அது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் வாடகைக்கு கேட்டேன். கேட்டதுக்கு அந்த அம்மா என்ன சொன்னாங்கன்னா, நாங்க ஒன்லி பிராமின்ஸு. ஏம்மா நாங்க பிராமின் இல்லைன்னாலும் நாங்க வந்து மட்டன்லாம் சாப்பிட மாட்டோம்மா அப்படின்னு சொன்னா, அந்த அம்மா சொன்ன வார்த்தை, நோ சார், ஒன்லி பிராமின்ஸ். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நீங்களும் அதே மாதிரி தெளிவா சொல்லி நாங்க பிராமின் சொல்லல சார். நாங்க சார், இங்க பாருங்க, நீங்க நான் இப்போ சொல்றேன், முஸ்லிம்ஸு
அவங்க வந்து மட்டன் சமைக்காம வெஜிடேரியன் சமைச்சா அவங்களுக்கு எனக்கு நான் சொரி கொழுப்பு சொல்றோம். நான் வந்து இப்ப மட்டன் இவரே சாப்பிட மாட்டேன். இங்க பாருங்க இவரு இது நியாயமா? நீங்க தான் சொல்றீங்க பீஃப் பிரச்சனை வரப்ப இது எங்க உரிமை, இங்க எங்களுடைய பாருங்க, உணவுன்னு அது சொல்றீங்க. உரிமைதான். அது அது வேற மாதிரி ஒரு பேச்சு. ஒரு நாளைக்கு இவங்களுக்கு நான் வாடகைக்கு வருஷத்துல இவங்க 4 பேரோ 5 பேரோ தான் வாடகைக்கு எடுப்பாங்க. மத்த நாட்கள்ல வந்து வாடகைக்கு எடுக்கிறதெல்லாம் நான் அவங்க வந்து மட்டன் சாப்பிடாதவங்க தான் வாடகைக்கு எடுப்பாங்க. மட்டன்னா அவன் வீட்டுல சாப்பிடுவான், அது வேற. கல்யாண மண்டபத்துல கல்யாணத்துக்கு வந்து வெஜிடேரியன் தான் போடுவான். கல்யாணத்துக்கு வெஜிடேரியன் போடுறவனுக்கு கொண்டு போய் இவங்களுக்கு கொடுத்துட்டோம்னா அது அந்த பாத்திரங்கள்லாம் அந்த வாடகை இருக்கும், வரமாட்டான். புரிஞ்சுக்கோங்க. சில விஷயங்கள்லாம் பிராமணால் ஹோட்டல்னு போடுவான். அந்த பிராமணால் ஹோட்டல்ல மட்டன் ஹோட்டலுக்கு போங்க, மட்டன் ஹோட்டலையும் வெஜிடேரியன் கிடைக்கும். ஆனா மட்டன் ஹோட்டல்ல போய் எவனும் வெஜிடேரியன் சாப்பிட மாட்டான், வேற ஹோட்டல்ல தான் போய் சாப்பிடுவான். காரணம் என்னன்னா அந்த சுமல் அடிக்கணும். அதாவதுங்க சில விஷயங்களை வந்து நம்ம விட்டு கொடுத்தாங்க போகணும். நமக்கு வர்ற வருமானம் இருக்குல்ல, அந்த ட்ரஸ்ட்டுக்கு வர்ற வருமானம் கெட்டு சரி சரி, போயிடுது. ஒரே ஒரு விஷயம். இல்ல அந்த அரங்கா வெளியே வேற எங்கேயாவது இருந்தா பரவாயில்ல. நீங்க வந்து கொள்கையை பேசுறீங்க, ஒரு கொள்கையை முழுக்க வச்சிருக்கீங்க, அறிவாலயத்துக்கு உள்ள இருக்கு, அங்கேயே உங்களால செயல்படுத்த முடியுது. இங்க பாருங்க, செயல்படுத்த முடியலன்னு இல்ல, எங்களுக்கு வந்து அந்த மெயின்டைன் பண்றதுக்கு எங்களுக்கு பொருளாதார வசதி வேணும். எங்களுக்கு வந்து முகமதியர்களுடைய திருமணம் வருஷம் எல்லாம் நடக்குதுன்னா நாங்க கொடுக்கறதுக்கு நாங்க தயாரு. ஆனா என்றைக்கே ஒரு நாள் வருஷத்துல ஒரு 10 நாளோ 5 நாளோ தான் இவங்க வாடகைக்கு வருவாங்க. மற்ற ஆட்கள் வந்து எங்களுக்கு 95% வருவாங்க. இவங்க 5% 95. அப்ப 95% வருவாய் கெடுதா இல்லைங்களா? வருவாய் தான் அந்த இடத்துல. அப்போ அந்த இடத்துல அது வருவாய் தான் பார்க்கணும். நொட்டாதீங்க அந்த மண்டபத்தை இந்த வச்சு. பாருங்க, வேற எங்கனா சும்மா இந்த வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. என்ன நினைச்சிட்டு அண்ணா இருக்கீங்க? அறிவாலயத்துக்குள்ள வைக்காதீங்க. வேற எங்கனா வச்சு இங்க போய் இங்க பாருங்க, அது எங்க இஷ்டம். அது நீங்க ஒண்ணு கிளாஸ் எடுக்க வேணா, நீங்க அண்ணா பாடம் நடத்த வேணாம். அறிவாலயம் சொல்லி வைக்கும் போது கேள்விகள் வருது. இங்க, ஒரு நீங்க கேள்வி கட்சியினுடைய தலைமை நீங்க யாருங்க கேள்வி கேட்கறதுக்கு? எங்க கட்சியில நீங்க உறுப்பினரா இருக்கீங்களா? இல்ல அந்த ட்ரஸ்ட்ல போன நீங்க வாட்டி மெம்பரா இருக்கீங்களா? ஓட்டு போட்டு தொலைச்சேன். நீ ஓட்டு போட்டீங்கன்னு யாருக்கு சொல்லிக்க வேண்டியதான். நான் ஓட்டு போட்டேன், உங்களுக்கு திமுக தான் ஓட்டு ஓட்டு போட்டேன். போடுங்கன்னு சொல்லியிருக்கேன். திமுக ஓட்டு இங்க போட்டிருக்கேன். இங்க பாருங்க, நீங்க திமுகவுக்கு போட்டாலும் சரி, நீங்க அண்ணா திமுகவுக்கு போட்டாலும் சரி, நீங்க யாருக்கு வேணாலும் போடுங்க, போடாம கூட இருங்க. அது உங்க சௌரியம், உங்க இஷ்டம். நாங்க வந்து அரசு என்ன சொல்லுதோ அதைத்தான் நாங்க செய்றோம். இது எங்களுடைய தனிப்பட்ட ஒரு ட்ரஸ்ட்டுக்கு சொந்தமானது. அந்த ட்ரஸ்ட்ல வந்து முகமதியர்களுக்கு கொடுக்கக்கூடாதுங்கிற எண்ணம் எங்க தலைவருக்கோ எனக்கோ இல்ல. ஏன்னா ஒரு 10 நாளைக்கோசரம் நாங்க உங்களுக்கு கொடுத்துட்டா, மீதம் இருக்கக்கூடிய 90% என் விழுக்காடு வந்து மண்டபம் புல்லாகாது. அப்ப மண்டபத்தை மெயின்டெயின் பண்றதுக்கு எங்களுக்கு பொருளாதாரம் அதுக்கே இடிக்கும். வெளியே நாங்க வங்கி கணக்குல லோன் வாங்கி தான் அந்த அதான் நீங்க மண்டபத்தை சொல்றது கரெக்ட். கட்டியிருக்கோம். நாங்க இல்ல, இல்ல. பணம் நீங்க கட்டணும். சொல்றதெல்லாம் நியாயம். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. அதே மாதிரி நிறைய மண்டபங்கள் இருக்கு, நிறைய இது ஹோட்டல்ஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. நீங்க சொல்றதெல்லாம் நியாயமானது. அதெல்லாம் மாற்று கருத்து இல்ல. அதுக்கு ஏன் நீங்க வந்து கொள்கை பிரச்சாரம் பேசும்போது நீங்க என்ன சொல்றீங்க? சொல்லுங்க. உணவு என்பது அவர்கள் உரிமை. இதெல்லாம் யார் பேசுறா? நான் என்ன சார் எங்களை விட நான் பேசுறீங்க? முஸ்லீம். நான் பேசுவதை விட உங்க திமுக காரன் தானே ஏங்க, மேடை மேடைக்கு அதிகமா இங்க பாருங்க, பேசுறீங்க. ஒரு கதை கூட நானும் கேள்விப்பட்டிருக்கேன். விடிய விடிய கதை பேசும்போது ஆடையோ மாடையோ உயிர் பலி கொடுக்காதீங்கன்னு பேசுவாங்களாம். அங்க போனாக்கா கோழி அடிச்சு குழம்பு வச்சு சாப்பிட்டுட்டு போவாரும்பாங்க. மேடையில பேசுறது அதை பேசுவோம். எங்க இதை பொறுத்த மட்டும் அது இல்லைங்க. நாங்க எல்லாத்துக்கும் கொடுக்க சம்மதங்க. ஆனா நீங்க ஒண்ணும் இல்லைங்க. நீங்க முஸ்லீமுக்கு யாருக்கோ வேணா விட்டுக்கோங்க. வருஷ வாடகையை நீங்க கட்டிடுங்க. நீங்க எடுத்துக்கோங்க. யாருக்கு வேணாலும் வாடகைக்கு விட்டுக்கோங்க. நான் லீஸுக்கு எடுத்துக்கோங்க. நாங்க வேண்டாம்னு சொல்லல. மாடர்ன் டேட்டா ஒரு லீஸுக்கு எடுத்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு பொருளாதாரம் முக்கியம். நாங்க வங்கியில கடன் வாங்கி தாங்க அதை கட்டியிருக்கோம். வங்கி கடன் தவணை கட்டணும் இல்ல நாங்க. அது இவ்வளவு வங்கி கடன் இவ்வளவு கடன்ல இருக்கும்போது 5000 கோடி ஒவ்வொரு தேர்தலில் திமுக எப்படி செலவு பண்ணுது? இங்க பாருங்க, அதெல்லாம் வந்து நீங்க கேட்க வேண்டியது இல்ல. அது கேட்க வேண்டியது இன்கம் அப்ப டாக்ஸ் நீங்க கேட்கணும். சொல்லக்கூடாது. நீங்க இன்கம் சொல்லக்கூடாது டாக்ஸ் வங்கி கடன் கேட்கணும். இவ்வளவு இருக்குன்னு இது சொல்லக்கூடாது. இன்கம் டாக்ஸ் 5000 கோடி கேட்கணும். ஒரு பொது தேர்தலில் இங்க பாருங்க, கட்சி இது திமுக கிடையாது. ட்ரஸ்ட்டுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் சம்பந்தம் இல்லை. அண்ணா அறிவாலயம் ட்ரஸ்ட். அந்த கல்யாண மண்டபத்துக்குன்னு தனி ட்ரஸ்ட் தான் இயங்குதே தவிர திராவிட முன்னேற்ற கழகத்துல இயங்கல. சில விஷயங்களை நீங்க தெரியாம நீங்க பேசுறீங்க. கலைஞர் கூட பழகி இருக்கலாம். கலைஞர் மாதிரியே பேசணும்னு நினைச்சு தேவையில்லாம கோட்டை விடாதீங்க. இங்க கலைஞர் பாருங்க, கருணாநிதி என்ன இங்க பண்ணுவாருன்னா, பாருங்க, கேளுங்க, பாஜக கூட கூட்டணி வச்சாரு. கூட்டணி வச்சுட்டு என்ன பண்ணாரு? ராங் பார்ட்டி ரைட் பர்சன் சொல்லிட்டு வாஜ்பாய்க்கு மகுடம் சூட்டினாரு. ராங் பார்ட்டியில் எப்படி ரைட் பர்சன் வந்து சேருவார்? அந்த ராங் பார்ட்டி ரைட் பர்சன் சேர்ந்து இருந்தால் 1983 அசாமில் நடந்த மிக கொடூர படுகொலைகளுக்கு வாஜ்பாயுடைய பயங்கரவாத பேச்சு தான் முக்கிய காரணம். 2002 முஸ்லீம்களுக்கு எதிராக நடந்த படுகொலைக்கு காரணம் வாஜ்பாய் மத்திய அரசில் இருந்தது காரணம். அப்போது ரைட் பார்ட்டி ராங் பர்சன் சொல்லிட்டு எப்படி பாஜகவுக்கு முட்டு கொடுத்து திமுக அன்னைக்கு போனாரோ
அதே மாதிரி நீங்கள் தயவுசெய்து கொடுக்காதீங்கன்றேன். நாங்கள் பார்க்கையில் நல்லவர் தான். யார்? நானும் வாஜ்பாய் கூட நல்லா நெருங்கி பழகியிருக்கேன், அத்வானி கூட நெருங்கி பழகியிருக்கேன். அவங்க நல்லவங்க தான், வல்லவங்க தான். மோடி கூட சில நல்லவர். சில சில தவறுகள் மோடி கூட பழகி சில பாருங்க. தவறுகள் புரிஞ்சுக்கோங்க. மனிதனாக பிறந்தவன் எல்லாம் ஒழுக்கமாக இருக்கணும்னு தான் எல்லாம் முயற்சி பண்ணுவான். சில நேரங்களில் தவறுதலாக ஒழுங்கீனமாகவும் நடக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். அதையே நீங்கள் பெருசாக எடுத்துக்கிட்டு பேசாதீங்க. எங்கள் தலைவர் பேசுனதில் எதுவுமே இல்லை. நீங்கள் நல்லா பாருங்கள், ஜனசங் காலத்திலேயே அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் வாஜ்பாய். அந்த காலத்திலேயே சட்டமன்ற பாராளுமன்றத்தில் அவர் பேசுகின்ற தயவு செய்து பேச்சுக்கள் வேணாம். இப்போ வாஜ்பாய் கேட்டவன். சப்ஜெக்ட் போனால் வேற மாதிரியா போகுது. என்ன இருந்தாலும் நான் உதாரணத்தை தான் சொன்னேன். அதை உதாரணத்துக்கு சொன்னா மண்டிட்டு கடிதம் எழுதி கொடுத்து ஓடி வந்தாரு. அந்த கதையெல்லாம் நான் பேச வேண்டியதா போயிடும் வாஜ்பாயை பத்தி. இறுதியா அவங்க கிட்ட அவர் சொல்லிட்டார் 6000 ரூபா நாங்க சரியா தான் கொடுத்துருக்கோம், அதை பத்திலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது சரிவர பதிவு பண்ணாதவங்களுக்கு கிடைக்கலன்றார். நீங்க இந்த மழை வெள்ள பாதிப்புகளுடைய இந்த நிவாரண பணிகள்ல திராவிட முன்னேற்ற அரசினுடைய செயல்பாடுகள் பத்தி என்ன நினைக்கிறீங்க? கடைசியா இறுதியான பதிலா உங்களுக்கு திராவிட அரசு 0 தான் போடுவேன். 1, 2 மார்க் கூட கொடுக்க முடியாது. 0 மார்க் தான் போடுவேன். ஏன் சொன்னா முழுக்க மெத்தனை போகும். இது நாள் வரலையும் வந்து ஒரு அதாவது உண்மையிலே முதல்வர் வந்து துரிதமா நடவடிக்கை எடுத்திருந்தான்னு வச்சுக்கலாம், வேகமா இருந்தாங்க. ஏன் சொன்னா இன்னைக்கு அந்த அந்த திமுக வந்து எப்படி இருக்குன்னு சொன்னீங்கன்னா, யாருடைய ஒருத்தருடைய கமாண்டிங் பவர்ல இல்லை. அங்கங்க குட்டி பகவதிகள், அந்தந்த மாவட்டத்துக்கு ஒவ்வொரு அமைச்சர். அந்த அமைச்சர் அங்க இருக்கக்கூடிய ஸ்டேஷன்லலாம் அந்த அமைச்சர் சொல்லக்கூடிய ஆய்வாளர்கள் தான், அதான் இன்ஸ்பெக்டர் தான் இருக்காங்க. அந்த அமைச்சர் சொல்லக்கூடிய நபர்கள் தான் வந்து டிஎஸ்பியா இருக்காங்க. அந்த அமைச்சர் சொல்லக்கூடிய நபர்கள் தான் எஸ்பியா இருக்காங்க. அது அங்கங்க குட்டி பகவதிகள் இருக்காங்க. ஒட்டுமொத்தமா இங்க இதுல எடுத்தீங்கன்னா ஹெட் ஆஃபீஸ்ல திமுகவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு பறந்து விரிந்த அந்த அதிகாரம் இருக்கு. ஒன்று அதாவது அவங்களுடைய குடும்பம்னு சொல்லலாம், அந்த குடும்பத்தை மீறி கட்சின்னு கூட சொல்லலாம். இப்படி ஒரு பறந்து விரிந்த அதிகாரம் கொண்ட ஒரு நிர்வாகம் இருக்கிறதுனால, இந்த நிர்வாகத்தில் வந்து இது போன்ற பேரிடர் காலங்கள் ஒரு கமாண்டிங் பவர், ஒரு குரலுக்கு உடனே துடிச்சு ஓடி வேலை செய்யக்கூடிய அளவுக்கு அதிகாரிகள் வந்து ரொம்ப மெத்தன போக்கில் இருக்காங்க. நிச்சயம் இதே நிலை நீடிச்சுன்னா வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் 40க்கு ஒரு 10-15 எடுப்பாங்க. பொறுத்துன்னு பார்ப்போம். 40க்கு பாண்டிச்சேரி உட்பட 40 தொகுதி நாங்கள் ஜெயிக்கிறோமா இல்லையாங்கிற பொறுத்து இருந்து பார்க்கணும். கொஞ்சம் உழைச்சி ஏன்னா இவர் வந்து என்னன்னா போன ஊடகத்தில் என்ன சொன்னார், 1 கூட ஜெயிக்காதுன்னு சொன்னார். உண்மை வேணாலும் நாளைக்கு பாருங்க, அந்த சேனல் வந்துடும். இப்போ 10-15ன்னு வந்திருக்காரு. நாளைக்கு இன்னொரு சேனலில் நாங்கள் பேசும்போது சொல்லுவார் 25-30 பாரு. அதுக்கப்புறம் பேசும்போது 40. இல்ல அந்த மீதி ஒருவேளை அதிமுக ஜெயிக்கும் ஒரு பக்கம் அதெல்லாம் அவரை பொறுத்த மட்டும் உண்மையை தான் பேசுவார். அவர் போய் பேச மாட்டார். நல்லவர், வல்லவர். ரொம்ப நன்றி சார். வணக்கம். நன்றி. அக்காட் வாய்ஸ், இது மக்களின் வாய்ஸ்.